إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்துக்கு இறுதி தூதராக ஹாத்தபுன் நபியீனாக ஜொலித்து வந்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவரின் கண்ணியமான சங்கையான சுன்னாக்களை வாழ்வில் பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா-தாபிஈன்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து அல்லாஹ்வுடைய கண்ணியமான மஸ்ஜிதில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சாலிஹீன்களே, முத்தகீன்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் மண்ணறைய சந்திக்கின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் நெருப்பு தணல கையில வைத்துக் கொள்வது எவ்வளவு பயங்கரமாக இருக்குமோ, கஷ்டமாக இருக்குமோ, இதைவிடவும் மிகவும் பயங்கரம் எங்களுடைய ஈமான பாதுகாப்பது. நெருப்ப கையில வச்சுக் கொள்ளலாம், ஆனா ஈமான பாதுகாக்கிறது அது ரொம்ப கஷ்டமான செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, காலையில முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒருவர் மாலையில முர்த்தத்தாகிடுவாரு. மாலையில முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒருவர் காலையில முர்த்தத்தாகிடுவாரு. இன்னைக்கு நாங்க இத சர்வ சாதாரணமாக காண்கிறோம். இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லையும் இன்னைக்கு எல்லோரும் ஒருவருக்கொருவர் பேசக்கூடியது என்னென்றா, இன்னைக்கு எங்கட யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கு ட்ரக்ஸ் தலைவிரித்தாடுது. இன்றைக்கு இந்த சமூகம் மட்டுமல்ல, பொதுவாக வாலிபர்கள் இன்றைக்கு ஐஸ் என்பதை சர்வசாதாரணமாக பயன்படுத்துறாங்க. கற்பழிப்புகள் கூடிக்கொண்டே போகுது. அதே போல தவறான காட்சியான வீடியோக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உருவாகிட்டாங்க. அதே போல கொலை, கற்பழிப்பு போன்ற திருட்டு வேலைகள் எங்கட யங்ஸ்டர்ஸ்கள் சர்வசாதாரணமா செய்றாங்க என்று சொல்லி நானும் பேசுறேன், நீங்களும் பேசுறீங்க, முழு உலகமும் பேசுது. ஆனா பிரச்சனைகளை மட்டும் நாங்க அதிகமாக பேசுறோம். ஆனா இந்த இஸ்லாமிய உம்மத் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் எங்க தவற விட்டோம் என்பதை யாருமே இன்னும் பார்க்கல. எந்த ஊர்ல தீனுடைய உழைப்பு, மார்க்கத்துடைய வஹ்யுடைய நுபுவத்துடைய குர்ஆனுடைய இல்மு இல்லாம போகுமோ அந்த இடத்துல பாவங்கள் கூடும். எந்த இடத்துல கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் எந்த இரண்டு சத்தம் எந்த இடங்கள்ல குறையுமோ, எந்த ஊர்ல குறையுமோ, எந்த இடங்கள்ல இந்த சப்தங்கள் இல்லாம போகுமோ அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல, அந்த நாட்டுல பாவங்கள் கூடும். எங்க பாவங்கள் கூடுமோ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அஸாப், அல்லாஹ்வுடைய தண்டனை, குழப்பவாதிகள், ஃபித்னாக்காரர்கள், அநியாயங்கள், கொலை, கற்பழிப்பு, இந்த ட்ரக்ஸ் சொல்றோமே, இதெல்லாமே கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய சோதனை கூடிக்கொண்டே போகும்.
கண்ணியமான சகோதரர்களே, ஒரு காலம் நாங்க பாவங்களை பத்தி கேள்விப்பட்டோம். ஆனா அந்த பாவங்கள் இல்லாம போச்சு. நாங்க சஹாபாக்கள் என்று சொல்லுறோம். இந்த சஹாபாக்களாக ஆகுவதற்கு முன்னாங்க எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? தூங்கும் போது கூட வாயால மது ஓடிக்கொண்டிருக்கும். அவங்கள போல கொலை செஞ்சது யாரும் இருக்க முடியாது. அவங்கள போல மதுகள் அருந்தியது போல் யாரும் இருக்க முடியாது. தொழுகைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? போதைகளோட தான் வருவாங்க. ஆனா இந்த சொசைட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களாக மாத்தினாங்க? எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக மாற்றினாங்க? அப்ப மாற்றப்பட்ட சமூகத்தில் வந்த நாங்க திருப்பியும் பழைய வழிக்கே போறோம். பழைய வழிக்கே போறோம். அப்ப எங்க நாங்க மிஸ் பண்ணினோம்? எதை மிஸ் பண்ணினோம்? எங்க நாங்க தவற விட்டோம்? கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு சில விஷயங்களை நானும் நீங்களும் அதை பெருசாக எடுக்காம இருக்கிறோம். நானும் நீங்களும் யோசிக்கிறோம், இன்றைக்கு எடுக்கக்கூடிய செலவை எங்கட வெல்த் நாளைக்கு வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு போதுமாகுமா என்று யோசிக்கிற நானும் நீங்களும் நாளைக்கு ஏண்ட புள்ள தீனோட இருக்குமா என்பதை நாங்க யோசிக்கிறோம். இல்ல ஏண்ட புள்ள களிமாவோட இருக்குமா? நானும் யோசிக்கல, நீங்களும் யோசிக்கல. ஏண்ட புள்ள தொழுகையோடு இருக்குமா? யாரும் யோசிக்கிறது இல்ல. எங்க தவற விட்டோம்? கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நுபுவத்துடைய வஹீயுடைய இல்ம் வந்ததற்கு பின்னால யோசிச்சாங்க, இத நான் எப்படி இந்த மீடியாவை பயன்படுத்துறது, எப்படி இத சஹாபாக்களுக்கு அந்த கரடு முரடான உள்ளம் படைத்தவர்களுக்கு மத்தியில எப்படி கொண்டு போய் சேர்ப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாக அதற்கு பயன்படுத்தியது தான் மதரசா. மதரசா எது இஸ்லாமிய ஹிஸ்டரியில முதல் மதரசா எதுன்னு சொன்னா, 15 வயது சஹாபி வந்து சொல்லுறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட வீட மதரசாவாக பயன்படுத்துங்க. யாரு? அர்கம் இப்னு அர்கம், தாருல் அர்கம் என்று சொல்றோமே, இதுதான் இஸ்லாமிய ஹிஸ்டரியிலே முதல் மதரசா. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கபூல் செய்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணினாங்க. சஹாபாக்களை கடவுள் என்ன செய்றாங்கன்றா பயங்கரமான சூழல். இப்ப எப்படி இத தீன வஹிய குர்ஆன எத்தி வைக்கிறது? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாருல் அர்கம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்தாதாக இருந்து சஹாபாக்களை மாணவர்களாக வச்சு மதரசாவை ஆரம்பிச்சாங்க. மதரசாவை ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கிருந்து உலமாக்கள் உருவாக்குறாங்க. இந்த உருவாகின உலமாக்கள் வெளியில போய் தீன் எத்தி வைக்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் இந்த தாருல் அர்கம் என்ற மதரசாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மதரசாவை விரிவுபடுத்தணும், இந்த மதரசாவை கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும். என்ன செஞ்சாங்க? வெறுமனை பில்டிங்காக லிஃப்ட் போட்டு அதை நாங்க இன்றைக்கு கட்டுறத போல மதரசாக்களை, அதாவது சுப்ஹானல்லாஹ், அந்த அமைப்புல அலங்காரம் செய்யல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கடா, இப்ப முஸ்அப் இப்னு உமைர மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் என்ன செய்றாங்க? மதீனாவுக்கு வந்து இப்ப மதரசாவை ஸ்டார்ட் பண்ணணும். யாரும் கை கொடுக்கல. பாதையில இருந்து ஒரு முசல்லாவை போட்டு உட்கார வச்சு இப்ப மதரசா நடத்துறாங்க. அதனால எங்கட மக்கள் பொதுவாகவே மதரசா என்று வரும் போது அதை சிம்பிளாக பார்க்கிறது. சில இடங்கள்ல பேலன்ஸாவின சாப்பாடு கூட மதரசாக்கு கூட சிம்பிள், அதை நாங்க பெருசாக்க கூடாது. சில வெட்டிங் ஹவுஸ்ல பேலன்ஸ் ஆகினா ஃப்ரிட்ஜ்ல வச்சா மறுநாள் காலையில் அந்த சாப்பாடு இல்ல மதரசாக்கு கொடுத்துருங்க, இல்ல மஸ்ஜிதுக்கு கொடுத்துருங்க. ஏனென்றா மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய உலமாக்கள் மதரசாவில் இருக்கக்கூடிய இந்த பழைய சோறு தான் சாப்பிடுறாங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்கட சொசைட்டியில் உள்ள ஒரு மைண்ட் செட் அப்படித்தான் நிறைய இடங்கள்ல நடக்குது. கொழும்புல கூடுதலாக நடக்குது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? மதரசாவை ஸ்டார்ட் பண்றாங்க மதீனால. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போவதற்கு முன்னாலேயே அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போவதற்கு முன்னாலேயே ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை தழுவிருந்தாங்க. இரண்டாவது, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்றோம், திண்ணை தோழர்கள். ஆனா நிறைய பேர் நினைக்கிறது, தின்ன வசதி இல்லாம, குடிக்க வசதி இல்லாம, உடுக்க ஆடை இல்லாம
அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களை மிஸ்கீன போல அந்த சுஃபா திண்ணையில வச்சாங்கன்னு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் யார தெரியுமா அஸ்ஹாபு சுஃபா அந்த திண்ணை தோழர்களாக வச்சாங்க? டேலண்டான இல்முக்காக நுபுவத்துடைய வஹ்யுடைய இல்ம விரும்பி அதை யாருக்கு கொடுத்தா இந்த உம்மத்துக்கு போய் சேருமோ அப்படிப்பட்ட மக்களை தான் அஸ்ஹாபு சுஃபா திண்ணையில வச்சு கொண்டாங்க. அந்த 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 ஸ்டேஜ்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதுல பக்கத்துல இருந்த அந்த திண்ணையில வச்சு கொண்டாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்டா, ஒரு பிளாஸ்டுக்கு பின்னால இந்த உம்மத் என்னோட நாட்டுல எப்படி மாறிட்டேன்டா, இன்னைக்கு ஒவ்வொருவரும் பயம், ஏண்ட பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்குறதா, ஏண்ட பிள்ளைய ஆலிமாக்குறதா, வானம் ஏண்ட பிள்ளைய குர்ஆனை சுமக்க வச்சு நான் என்னத்தை கண்டேன், ஏண்ட பிள்ளைய நான் ஆலிமாக்கு என்னத்தை கண்டேன். ஒரு காலம் இருந்துச்சு உம்ம வாப்பட ஆசை, நான் ஏண்ட பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்காம மௌத்தாக்க மாட்டேன். இன்னைக்கு அதே உம்ம வாப்ப சொல்லுறாங்க, ஏண்ட பிள்ளைய மதரசாக்கு அனுப்பவே மாட்டேன், ஆலிமாக்க நான் அனுப்பவே மாட்டேன். இது யாரால உருவானது, யார் உருவாக்கியது? خيركم من تعلم القرآن وعلمه. நான் உலகத்துடைய அறிவை, உலகத்துடைய இல்ம மட்டன் தட்டவும் மாட்டேன், மட்டன் தட்டி பேசவும் மாட்டேன். ஆனா இன்னைக்கு உலகத்துடைய அறிவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கண்ணியம், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுக்கு கொடுக்கப்படுறது இல்ல, குர்ஆனுக்கு கொடுக்கப்படுறது இல்ல. ஏண்ட கையில இருக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுறாங்க, خيركم من تعلم القرآن وعلمه. என்ன சொல்றாங்க? உலகத்திலே சிறந்த பெஸ்டான அறிவு எது தெரியுமா? பெஸ்டான நாலேஜ் எது தெரியுமா? யார் குர்ஆனை கற்று அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்களே, நாலேஜிலே சிறந்த நாலேஜ் இந்த குர்ஆனுடைய நுபுவத்துடைய இல்மு தான், அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஆனா ஒரு ஜஹரானுடைய பிளாஸ்டுக்கு பின்னால இந்த சொசைட்டில நிறைய பேர் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மக்களுடைய உள்ளத்தில ஒரு கசப்பான ஒரு விஷத்தை உருவாக்கிட்டாங்க. மதரசாக்களை மூடணும், மதரசாக்கள் நடாத்தப்படக்கூடாது. ஏன்னா மதரசாக்கள் உலமாக்களாக என்ன செய்யறாங்க, மஸ்ஜிதில ட்ரஸ்டிமாருக்கு கீழே அடிமையாக இருக்கிறாங்க. சிலர்கள் தண்ட பிள்ளைய மஸ்ஜிதில, அதாவது உலமாக்கல் ஆக்காததுக்கு ஒரு காரணம், சில மஸ்ஜிதுகள்ல நிர்வாகிகள் அந்த இமாம நடத்துற விதத்தை பார்த்து சில உம்மவாப்பா அல்லாஹு அக்பர், ஏண்ட புள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்க மாட்டேன், ஏண்ட புள்ளைய ஆலிமாக்க மாட்டேன். நான் பணிவாக சொல்லுறேன், ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய ட்ரஸ்டிமாரும் இலங்கையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் சேர்ஜுக்கும் பன்சலைக்கும் போய் பார்க்கணும், போய் பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய ஃபாதர், அங்க இருக்கக்கூடிய பூசாரி, அங்க இருக்கக்கூடிய ஹாமதுருக்கு அந்த இடத்துல என்ன கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொகுச கேக்கல்ல அந்த கண்ணியங்கள் இழக்கப்படுவதனால சில உம்மவாப்ப சொல்றாங்க, நாங்க எங்கட பிள்ளையில ஹாஃபிஸ் ஆக்கவும் மாட்டோம், ஆலிமாக்கவும் மாட்டோம். இரண்டாவது கூட்டம், சில மதரசாக்கள் சரியாக நடாத்தப்படாமல் இருப்பது, சில மதரசாக்கள்ல களவுகள், அநியாயங்கள், கொடுக்கப்படக்கூடிய அந்த பணங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணப்படுவதில்லை. அதனால சிலர்கள் ஏண்ட பிள்ளைய நான் அனுப்ப விருப்பம் இல்ல. இன்னொரு கூட்டம் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உங்களோட பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கி சொசைட்டில வந்து என்ன செய்ய போறாங்க, ஆலிமாக்கி சொசைட்டில வந்து என்ன செய்ய போறாங்க என்று பட்டும் படாம சூசகமாக விளங்காம சில அறிவுகளை உயர்த்தி பேசி என்ன செய்யறாங்கன்றா அந்த மக்களுடைய உள்ளங்களை மாத்துறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. கஸ்டன் என்ற ஒரு யூதர், இவரிடத்துல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலஸ்தீன்ல ஆரம்பத்துல பலஸ்தீன்ல ஒரு மஷூரா நடக்குது. இந்த முஸ்லீம் உம்மாவை பிரிக்கிறதுண்டா என்ன செய்யணும்? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்கெல்லாம் நாங்க மதரசாவை இல்லாமலாக்குவோமோ இந்த இஸ்லாமிய உம்மத்தை இல்லாமலாக்குறது ஈஸி, இஸ்லாமிய உம்மத்தை இல்லாமலாக்குறது ஈஸி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை தெளிவாக பாருங்க கொஞ்சம். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரையும் பஜாருக்கு அனுப்பல்ல. சிலர்கள் நினைச்சிருக்கிறாங்க உலமாக்களுக்கு யாவரம் செய்ய தெரியா, சிலர்கள் மோசமாகவும் செய்யறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொரு துறை எடுத்தாலும் திருட்டு டாக்டர் இருக்கிறது போல, திருட்டு லாயர் இருக்கிறது போல, திருட்டு உலமாக்களும் இருக்கிறாங்க. இதை நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தாங்க. கியாமத்துடைய நாள்ல தஜ்ஜால்கள் உருவாகுவாங்க, கெட்ட உலமாக்கள். தண்ட வயிற்ற நிரப்புவதற்காக,
தன்னுடைய வாழ்க்கையை சொகுசாக வாழ்வதற்காக மிம்பருக்கு மேல ஹக்க பேச பயப்படுவாங்க. உலமா உசூ என்றாங்க, கெட்ட உலமாக்கள் என்றாங்க. இது நான் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பயோ சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு துறை எடுத்தாலும் அது இருக்கத்தான் செய்யும், அதை தடுக்க முடியாது. ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நுபுவத்துடைய வஹீயுடைய இல்ம எப்படி யூஸ் பண்ணினாங்கன்றா, ஒரு சஹாபி வாராரு, யா ரசூலல்லாஹ் கஷ்டமாக இருக்குது, சாப்பிட எதுவும் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் திர்ஹங்களை கொடுக்கறாங்க, எடுத்து போறாரு, திருப்பி வாராரு, யா ரசூலல்லாஹ் பசியாக இருக்குது, எதுவும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, உனக்கு என்ன இருக்குது? சொன்னாங்க, வீட்டுல போர்வை இருக்குது, அந்த போர்வையை கொண்டு வா. அந்த போர்வையை விக்கிறாங்க. வித்து ஒரு கோடாலியை எடுத்து அதுல ஒரு கம்பையும் போட்டு சொல்றாங்க, பஜாருக்கு போய் காட்டுக்கு போய் பிச்சை கேட்காம பிசினஸ் செஞ்சு உழைங்க. இப்ப அந்த சஹாபி போறாரு, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், பிச்சை கேட்டு வந்தவருக்கு பிசினஸ் பழக்கினாரு. பிசினஸ் பழக்கினாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்கள பஜாருக்கு அனுப்பினாங்க. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. இவங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்படுறோம், பசியில கீழே விழுறாங்க, பசியில சாப்பிட எதுவும் இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கோடாலிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கல. கோடாலிய நினைச்சிருந்தா கொடுத்திருக்கலாம், அபூ ஹுரைரா நீங்களும் பஜாருக்கு போங்க. இல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க எனக்கு பக்கத்துல உட்காருங்க. பக்கத்துல உட்கார வச்சதுனால தான் எனக்கும் உங்களுக்கும் 5000 ஹதீஸ் கிடைச்சிச்சு. எனக்கும் உங்களுக்கும் 5000 சஹீஹான ஹதீஸ்கள் கிடைச்சிச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பக்கத்துல உட்கார வச்சதுனால. அன்னைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கையில கோடாரியை கொடுத்து, அவரும் பெரிய பிசினஸ் மேன் தான், செய்ய தெரியும் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட நாலேஜ இல்முக்கு பயன்படுத்தினாங்க, குர்ஆனுடைய நுபுவத்துடைய வஹீயுடைய இல்முக்காக பயன்படுத்தினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுறாங்க, உலமாக்கள் பஜாருக்கு போயிட்டாங்கடா, உலமாக்கள் எல்லாம் வியாபாரத்துக்காக வேண்டி இறங்கிட்டாங்க என்று சொன்னா, ஒரு காலம் வரும் மஸ்ஜிதுகள்ல மதரசாக்கள்ல கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்காது. அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு பயங்கரமான சோதனைகள், கலிமாவுடைய வாடைகள் இல்லாம போயிடும். இன்றைக்கு அது எங்கட நாட்டுல நாங்க சிம்பிளாக இப்ப கண்டு கொண்டிருக்கிறோம், லேசாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட எனக்கு இன்றைக்கு 35 வயது என்றா, என்னுடைய 10 வருடம் மதரசால கழிஞ்சிட்டு, 10 வருடம் மஸ்ஜிதுல கழிஞ்சிட்டு, நான் இந்த குடும்பத்தோட இருந்தது 5 வருஷம். ஆனா ஆச்சரியம் என்னென்றா, நான் இந்த குர்ஆனுடைய அறிவை படிக்க, வஹீயுடைய இல்ம படிக்க, இந்த நாட்டில் தனவந்தர்களுடைய பணம் எனக்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் கஷ்டமாக உழைக்கக்கூடிய, ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு தனவந்தர்களுடைய பணங்களும் மதரசாக்களுக்கு செலவழிக்கப்பட்டது. அந்த பணங்கள் செலவழிக்கப்பட்டதினால தான் இந்த நாட்டில் இன்று வரைக்கும் உருவாகக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த மக்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குது என்பதை நாங்க மறக்க கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த மதரசா என்று வரும் போது இன்றைக்கு அந்த செலவழிச்ச மக்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னுக்காகுறாங்க. ஆரம்பத்தில் மதரசாவுக்கு செலவழிச்ச நல்ல மக்கள், நல்ல உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த மக்கள் திசை திரும்பி கொண்டு போறாங்க. அந்த தனவந்தர்கள் வேறொரு லைன்ல போறாங்க. எங்க நோக்கி போறாங்கடா, நான் ஏனென்றா சில விஷயங்களை நாங்க ஆரம்பத்திலே விளங்கி கொள்ளாவிட்டா இந்த உம்மத்தை பாதுகாக்கிறது, இந்த உம்மத்துக்கு தேவையான நாலேஜ், தேவையான இல்மு இல்லாம போனா பின்னால வரக்கூடிய ஒரு சொசைட்டி. நாங்க இன்றைக்கு சொல்லுறோம், நான் அமெரிக்காவுக்கு போனேன், கனடாக்கு போனேன், சிலர்கள் சொல்றாங்க பேரை கேட்டா முஸ்லீம் என்று சொல்றாங்க, கலிமாவும் தெரியாது சொல்றாங்க, கலிமாவும் தெரியாது. அத மாதிரி ஒரு நிலைமை எங்கட நாட்டுக்கு உருவாகிட கூடாது. நான் இதை ஏன் சொல்றேன்டா, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புகாரி ஷரீஃப தொகுத்தவங்க. எப்ப அந்த ஊர்ல நுபுவத்துடைய வஹீயுடைய இல்ம நடாத்தக்கூடிய மதரசாக்களை இல்லாமல் ஆக்கினாங்களோ, மதரசாக்களை அடியோடு அழிச்சாங்களோ, அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் முர்த்ததாகினாங்க. ஹிஸ்டரிய எடுத்து பாருங்க, ஹஸ்ரத் பயான்ல சொல்றார் என்று விட்டுடுவானோ, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எந்த மதரசாக்களில் எல்லாம் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று பேசப்பட்டுச்சோ, அந்த மதரசாக்கள் எல்லாம் பன்றிகளை மேய்க்கக்கூடிய பன்றி கூடங்களாக மாறிச்சு. மஸ்ஜிதுகளும் மதரசாக்களும்
எந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ நடத்தினாங்களோ அந்த இடத்துல போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இடங்களாக மாறிச்சு. ஏன்? எப்ப இந்த நுபுவத்துடைய வகையுடைய அந்த கண்ணியத்தை மக்கள்கிட்ட உள்ளத்திலிருந்து எடுப்பாங்களோ அந்த தனவந்தர்கள், அந்த நல்ல மக்கள் தூரமாகிடுவாங்க. மதரசாக்கள் மூடப்படும். தீன் இஸ்லாத் அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த இல்மு கிடைக்காது, அந்த அறிவு கிடைக்காது, பாவங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸ்பெயின் எடுத்து பாருங்க, உந்துலூசியோட ஹிஸ்டரிய. 700 வருஷம் முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சாங்க. 700 வருஷம் ஆட்சி செஞ்ச ஸ்பெயின் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல அட்ரஸ் இல்லாம போச்சு. ஏன்? எதனால? ஹிஸ்டரிய பாருங்க. எப்ப ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய உலமாக்களை கொலை செஞ்சு மதரசாக்களை மூட வச்சாங்களோ, மக்தபுகளை மூட வச்சாங்களோ, அந்த நாடு சிலுவை யுத்தம் என்று சொல்லுறோம், அட்ரஸே இல்லாம இன்றைக்கு உந்துலூசியா ஸ்பெயின்ல முஸ்லிம்களை விட இஸ்லாம் மறைக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய சின்னங்கள் மஸ்ஜிதுகள் எல்லாம் மியூசியமாகத்தான் இருக்குது. ஏன்? இந்த நுபுவத்துடைய வகையுடைய இல்மை இல்லாமக்கணும். இதற்கு என்ன செய்யலாம்? இதற்கு பல ரூபங்களை பல மக்கள் வரலாம். எங்கட மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அல்லாஹ் மன்னிக்கணும், பயானுடைய பவரை பார்த்து தான் செலவழிக்கிறது. பயான் இவர் சொல்றது சரியாக இருக்குது, ஆனா நாங்க பின்னுக்கு வாரத அதை யோசிக்கக்கூடிய சிந்தனையை குறைச்சிட்டோம். சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எதை சொல்லுறேன்? அரசாங்கத்துக்கு எதிராக அல்ல நான் சொல்றது, எங்கட மக்கள் எதை செய்யணும். இன்னைக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு 1 லட்சம் கொடுக்கிறாரு, வந்து கேட்கிறாரு ஹஸ்ரத், நிர்வாகத்தை தட்டி கேட்கிறாரு, நான் தந்த பணத்துக்கு என்ன செஞ்சீங்க? கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஒரு மதரசாக்கு ஒரு 50,000 கொடுத்துட்டு நான் தந்த 50,000 என்ன செஞ்சீங்க? கேள்வி கேட்கலாம். இந்த முஸ்லிம் உம்மத்துடைய பணத்தை ஒரு இடத்துல போய் கொடுத்துட்டு கேள்வியை கேட்க முடியாத ஒரு இடத்துல கொடுத்துட்டு நானும் நீங்களும் எப்படி கேள்வி கேட்கிறது? கேள்வி கேட்கலாமா? ஏலா. இந்த சல்லி எதற்கு செலவழிக்கப்படுது? உரிய முறையில செலவழிக்கப்பட்டுச்சா? நானும் நீங்களும் யாருடைய சல்லி ஒப்படைக்கிறோம்? யாருடைய பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம்? யாருடைய பணம் எங்க போகுது? ஏண்ட ட்ரஸ்ட், ஏண்ட ஃபண்ட் யாரும் கையடிக்க கூடாது என்பதற்காக முஸ்லிம் சொசைட்டியுடைய பணத்தை அட்ரஸ் இல்லாம இன்றைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அது பொதுவாக சொல்லுறேன். என்ன, ஒவ்வொருவரும் வெயில், கஷ்டம், மழை என்று பார்த்து சம்பாதிக்கக்கூடிய பணம், இந்த பணங்கள் எங்க செலவழிக்கப்படுவது? யாருக்கு செலவழிக்கப்படுவது? இன்னைக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுறாங்க, நீங்க ஒரு இடத்துல சம்பாதிக்கிறீங்கடா, அந்த ஜகாத்துடைய பணத்தை கூட நீங்க அந்த ஏரியா மக்களுக்கு செலவழிங்க, வெளியில் அனுப்பவானோம். ஆனா சில ஆதாரங்களை வச்சு சொல்லுறாங்க, இல்ல தகுதியானவங்க நிறைய இடங்கள்ல இருந்தா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட ஜகாத்தை யூஸ் பண்ணிட்டு தகுதியான இடங்களுக்கும் உங்களோட சல்லியை நீங்க என்ன செய்யலாம்? ஜகாத்தை இஷ்யூ பண்ணலாம். பொதுவாக நாங்க சொல்லுவோம், விஷமுள்ள பாம்புக்குத்தான் நல்ல பாம்பு என்று சொல்லுவோம். விஷம் இருக்குது, அந்த விஷத்தை பார்த்து சொல்லுவோம் நல்ல பாம்பு என்று. இன்றைக்கு அதை மாதிரித்தான் இன்னைக்கு வெளிரங்கத்தில் நல்லது போல விளங்குது, ஆனா உள்ளுக்கு விஷம் இருக்குது என்பது எங்களுக்கு விளங்குது இல்ல. இன்னைக்கு மதரசாக்கள் மூடப்பட்டு கொண்டு வருவது, டிசம்பர் வருவது, இந்த சோசியல் ஒர்க் செய்யக்கூடிய எல்லாரையும் பார்த்து கேட்கிறான். இன்றைக்கு சமூக சேவை செய்யக்கூடிய பொதுவாக என்னையும் சேர்த்து கேட்கிறான். இன்றைக்கு நாங்க பாடசாலைக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று முன்னுக்கு வாரோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்க செய்யணும் முன்னுக்கு வாரோம். எங்கேயாவது கேள்விப்படுறோமா டிசம்பர் வரும் போது மதரசா மாணவர்களுக்கு கிதாப் வாங்கலா, குர்ஆன் ஹதீஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இல்ம படிப்பதற்கு கிதாபுகள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா நாங்க யாரும் முன்னுக்கு வாரல்ல. ஒரு சொசைட்டியாக, ஒரு கமிட்டியாக சேர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மதரசாக்களை வளப்படுத்துவோம், அந்த மதரசாக்கள் இருக்கக்கூடிய உலமாக்களை தகுதியாக்குவோம். பேச்சில இருக்குது, ஆனா செயல்ல யாரும் வர முன்வாரல்ல. ஆனா இதற்கு முன்னால வாழ்ந்த தனவந்தர்கள் செலவழிச்சாங்க, மதரசாக்களை கவனிச்சாங்க, எல்லா வகையிலையும் அந்த மக்கள் மதரசாக்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு மதரசாக்களை பார்த்தா கலண்டரை தூக்கி கொண்டு பஜாருக்கு வராங்க, ஹாஜியார் என்ன சரி ஹெல்ப் பண்ணேனுமா? அவரும் ஏதோ மிஸ்கின போல போங்க போங்கன்னு கைய காட்டுறாரு. அவரு கேட்டு வாராரு, குர்ஆன் ஹதீஸுக்கு நாங்க விரட்டிடுறோம், வானம் வானம் போங்க.
ஹாஜியார் எங்க மதரசா மூற்ற நிலையில இருக்குது, ஒரு காலம் இருந்துச்சு தேடி போய் உதவி செஞ்சோம், மதரசாக்களை கேட்டு கேட்டு போய் உதவி செஞ்சோம். நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமக்கள் ஜனவந்தர்களை பார்த்து சொல்லுறேன், நீங்க சம்பாதிக்க கூடிய பணத்துல இருந்து ஒரு பகுதியை ஒதுக்குங்க, ரெண்டு விதமாக செலவழிக்க. ஒன்று, இந்த இடத்துல அசல் கொழும்பு நிறைய பேர் இருப்பீங்க, வெளியூர்ல இருந்து வந்த நிறைய மக்களும் இருப்பீங்க, கொழும்புல செட்டில் ஆகி. ஆனா உங்களோட பணத்துல ஒரு பகுதியை பிசினஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய அந்த ஹலாலான பணத்துல, சுத்தமான பணத்துல ஒரு பகுதியை உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய மதரசாக்கு செலவழிங்க. உங்களோட ஊரில் நடத்தப்படக்கூடிய மதரசாக்களை கைவிட்டுட வாணும். இன்றைக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய எத்தனையோ வேலைகளை நாங்க தலையை போட்டு குழப்பிக்கொண்டு அதுல கையடிச்சிட்டோம். இன்றைக்கு எங்கட சொசைட்டி, எங்கட சமூகம், எங்கட வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. 2 நாளைக்கு முன்னால ஒரு சகோதரர் போய் மீட் பண்றேன். அவர் சொல்றாரு, மதரசால ஓதி இடையில நின்றுட்டாரு, இல்ல அவரை மதரசாக்கு போடுங்க பேரண்ட்ஸோட பேசினா, இல்ல இல்ல என் மகன் எனக்கு மந்த்லி 1 lakh அவரு சம்பாரிச்சு தாராரு. காலையில போறாரு, அசருக்கு போறாரு, நைட்ல போறாரு. என்ன பிசினஸ் பண்றாரு எதுவும் தெரியா. சுத்தி வளைச்சு விசாரிச்சு பார்த்தா அவரு ஒரு டீலராக இருக்கிறாரு, ஐஸ் டீலராக இருக்கிறார். வயது 13 வயது, 13 வயது, 15 ஜுசு பாடமாக்கி இருக்கிறாரு. ஃபீஸ் கட்ட முடியாது, வெளியில போனாரு, தவறான பாதையை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு திருத்த முடியாது, இன்றைக்கு திருத்த முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த வெல்த், خيركم من تعلم القرآن وعلمه, உலகத்துடைய அறிவுக்கு நீங்க செலவழியுங்க, வானம் என்று சொல்லல. ஆனா இதைவிட சிறந்த அறிவு எதுவும் இல்ல. இந்த கையில இருக்கக்கூடிய குர்ஆனுக்காக நீங்க செலவழிக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுக்காக செலவழிக்கிறீங்களே, இதை விட சிறந்த அறிவு எதுவும் இல்ல. ரெண்டாவது, அந்த பணத்துல ஒரு பகுதியை நீங்க எந்த ஊர்ல வாழ்றீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மதரசாக்களை கைவிட்டுடவானும், கைவிட்டுடவானும். இன்றைக்கு குர்ஆனுடைய ஹல்காக்கள், குர்ஆன் ஹதீஸ் இல்லாம போயிச்சோ, இன்றைக்கு நுபுவத்துடைய அந்த ரூஹானியத் இல்லாம போச்சோ. வாலிபர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. பாருங்க, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டது குறைவாகவே இருந்துச்சு, யாரும் பாவிக்கிறது. இன்றைக்கு நான் 100 வாலிபர்களை சொன்னா அதுல கிட்டத்தட்ட 40 பெண்கள் இருக்கிறாங்க. நிறைய சில பேரண்ட்ஸ்மாரோட நான் பர்சனலாக பேசியிருக்கிறேன், போய் சந்திச்சிருக்கிறேன். நிறைய யங் பெண்கள், பெண் பிள்ளைகள் இன்றைக்கு அவங்களுக்கு இருக்கேலா ட்ரக்ஸ கேட்டு அடம் பிடிக்கிறாங்க, தராட்டி தற்கொலை பண்றேன்னு சொல்றாங்க. 13, 12 வயது. இன்னைக்கு 81 மாணவ பாடசாலை மாணவர்கள் இன்றைக்கு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இன்றைக்கு புனருஸ்தாபனத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. காலம் போக போக இந்த பிள்ளைகளை சீர் செய்யக்கூடிய இடம் 2 இடம், ஒன்று மஸ்ஜித், ஒன்று மதரசா. ஒன்று மஸ்ஜித், ஒன்று மதரசா. பிள்ளைகளை மஸ்ஜிதோட தொடர்பாக்கி தீனுடைய லைன்ல கொண்டு வாரது. இரண்டாவது, மஸ்ஜிதுடைய மதரசாக்களுடைய லைன்ல எங்களுடைய பிள்ளைகளை நாங்க சரி செய்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு வினயமாக அன்பாக சொல்லுறேன். எங்களுடைய ஜகாத்துடைய பணங்கள், எங்களுடைய ஜகாத்துடைய பணங்கள் அது கண்ணியமான பணங்கள், அது கண்ணியமான பணங்கள். ஆனா இந்த ஜகாத்துடைய பணத்தை நாங்க எதுக்கெதுக்கோ செலவழிக்கிறோம், எதுக்கெதுக்கோ செலவழிக்கிறோம். ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த ஹஸ்ரத் கண்ணீர் வடிச்சு சொல்லுறார், ஒரு மதரசாவுடைய ஆலிம், நான் 25 வருஷமாக அல்லாஹ்வுடைய நுபுவத்துடைய வஹ்யுடைய இல்ம கற்பிக்கிறேன். இன்றைக்கு நான் நேத்தவரை மீட் பண்ணது, என் சம்பளம் 22,000, என் சம்பளம் 22,000. இன்னொரு உஸ்தாத் என் சம்பளம் 34,000. நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு 2-3 பன் ஒரு கறியை சாப்பிட்டதும் என்றா அது 10,000க்கு குறையும் இருக்காது, அது குறைஞ்சது அந்த அளவு இருக்கும். ஆனா அந்த ஹஸ்ரத் சொல்லுறாரு, ஏண்ட புள்ள எனக்கு தந்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? உம்மா கிட்ட சொல்லுறாரு, உம்மா ஏண்ட வாப்பா என்ன பார்க்க பெருசாக வீட்டுக்கும் வாராரு இல்ல, ஏண்ட கிழமையில மாசத்துல கிடைக்கிறது 4 நாள் லீவ், அதெல்லாம் எங்கட மைண்ட்ல பெருசாக வேலை செய்யாது. 4 நாள் லீவ், 4 நாளைக்கு போறாரு. கொடுக்கக்கூடிய சேலரியை விட பெரிய ஒரு இது. நாங்க சொல்றோம், அவங்க உலமாக்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கட்டும், அல்லாஹ் கிட்ட கேட்கட்டும். அது உண்மைதான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கவனிச்சாங்க. அதையும் மறக்கவானம். மதரசாக்களை கவனிங்க. அந்த புள்ள சொல்லுது, உண்மைக்கு கவலையான விஷயம், உம்மா எனக்கு இந்த வாப்ப வானம், வேறொரு வாப்பவ எடுங்க. உம்மா எனக்கு இந்த வாப்ப வானம், மாசத்துல 4 நாள் வாராரு, 4 நாள் வந்துட்டு போறாரு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் மாரே புக்ஸ் எல்லாம் வாங்கி வராங்க, புது ஸ்கூல் பேக், புது ஷூ எடுத்து வராங்க.
ஆனா இந்த வாப்ப ஒன்றுமே தாரார் இல்ல, எனக்கு இந்த வாப்ப வாணும், இந்த வாப்போட பேச விருப்பம் இல்ல. கிரேட் 5 படிக்கிற புள்ள சொல்லுது. கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்றேன், ஒவ்வொரு தனவந்தர்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆலிமும் சொல்ல முடியாது தனவந்தர்களுடைய உதவி இல்லாம நாங்க ஆலிமாகினோம் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 15,000 உலமாக்கள் யாருக்கும் சொல்ல முடியாது. கரண்ட் பில்லாக இருக்கலாம், மதரசாவுடைய தண்ணி பில்லாக இருக்கலாம், சாப்பாடுகளாக இருக்கலாம், அதனுடைய மதரசாவுடைய கட்டுமான வேலைகளாக இருக்கலாம். ஒவ்வொரு தனவந்தர்களும் தன்னுடைய வேர்வையை சிந்திய பணத்தால அந்த மதரசாக்களை காப்பாற்றினாங்க. கண்ணியமானவர்கள், நான் இறுதியாக இந்த குத்துபாவுடைய சுருக்கத்தை சொல்லுறேன். என்னென்றா, நீங்க உலகத்துடைய சோசியல் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கிறது போல மதரசாக்களை கைவிட்டுடவானோம். அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் அரசாங்கம் நன்றாக செய்யும். ஆனால் நீங்க எப்படி மற்ற ஒர்க்குகளுக்காக வேண்டி கமிட்டி கூடி எல்லா ரீதியிலையும் வீடு கட்டி கொடுப்போம் அது இதென்று செய்றீங்களோ, அதே போல மதரசாக்குடைய விஷயத்திலையும் நீங்க என்ன செய்ய கவனம் செலுத்துங்க. இல்ல இன்றைக்கு கஃபூரியாக்கு என்ன நடக்குது என்று பாருங்க, காசிமியா இப்படி அந்த வக்ஃப் சொத்துகள் எப்படி வீணடிக்கப்படுவதோ அதே போல இலங்கையில எங்களுடைய மதரசாக்கள் எல்லாம் ஒரு காலம் வரும் போது அது எல்லாமே இல்லாம போய்விட்டது என்று சொன்னா வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த வஹீயுடைய நுபுவத்துடைய இல்முடைய பாக்கியம் இல்லாம போகும். பயான்கள் வெறுமனை எல்லோரும் செய்வாங்க, ஆனா அந்த பயான்ல என்ன சொல்லப்படுவது, அதுல இதை செய்யறதால இந்த சமூகத்துக்கு இந்த சொசைட்டிக்கு என்ன கிடைக்கும் என்ற நலவுகளை சிந்திங்க. யாரையும் தாக்குறதோ, யாரையும் மட்டம் தட்டுறதோ, யாரையும் கேவலப்படுத்துறது இல்ல. வல்லாஹி குர்ஆனுடைய இல்மு பாதுகாக்கப்படணும், ஹதீஸுடைய இல்மு பாதுகாக்கப்படணும். அது ரெண்டு விதமாக, ஒன்று உலமாக்கள் ஒரு சைட்ல அதற்குரிய முயற்சிகளை செய்வாங்க, ரெண்டாவது மனம் படைத்த ஒவ்வொரு தனவந்தர்களும் உங்களுடைய பணங்களை தீனுக்காக செலவழிக்கிறதுல பின்வாங்கிடவானோம். தீன் என்று வரும் போது அதுல மிக முக்கியம் நுபுவத்துடைய வகையுடைய இல்முக்கு பின்னால்தான் எல்லா அறிவும் என்பதையும் மறந்து விடுவானோம். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த தீனுக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வானாக. அவர்களுடைய வியாபாரத்தில் யா அல்லாஹ் நீ பரக்க செஞ்சிரியா அல்லாஹ். முன்னவர்கள் எப்படி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதரசாக்களையும் தன்னுடைய சொந்த செலவுல தன்னுடைய ஹலாலான பணத்தை கொண்டு அந்த மதரசாக்களை நல்ல முறையில யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக வேண்டி வளர்த்தாங்களோ அந்த தனவந்தர்களுக்கு நீ பரக்க செய்திரியா அல்லாஹ். அவர்களை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். நல்ல சிந்தனை உள்ளவர்களை நீ கபூல் செய்திரியா அல்லாஹ். இலங்கையில மதரசாக்கள் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஓசைகள் எல்லா ஊர்களையும் எல்லா மஸ்ஜிதுகளையும் எல்லா இடங்களையும் யா அல்லாஹ் இந்த ஓசைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் யா அல்லாஹ். அந்த புகாராவுக்கு நடந்தது போல, ஸ்பெயினுக்கு நடந்தது போல, இந்தியாவுல சில பகுதிகளில் நடந்த அந்த பித்னாக்களை போல எங்கள நாட்டுக்கும் அப்படி ஒரு சோதனை வருவதை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய குர்ஆனுடைய இல்ம நேசிக்கக்கூடிய சமூகமாக ஆக்கிறியா அல்லாஹ். ஹதீஸுடைய இல்ம நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உலமாக்களை நேசிக்கக்கூடியவர்களை ஆக்கிறியா அல்லாஹ். இல்முக்காக செலவழிக்கக்கூடிய தனவந்தர்களை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எல்லோரையும் நாளை மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்